ஒரு பெண் 2 வருஷம் கர்ப்பமாக இருந்தா. ஒரு குழந்தை இல்லை, 100 குழந்தைங்க பிறந்தது. அஸ்தினாபுர அரண்மனை மர்மத்தையும் அமைதியையும் தன்னுள்ள அடக்கி வச்சு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மகாமுனிவர் வியாசர் காந்தாரிக்கு வரம் கொடுத்தாரு. நீ 100 வலிமையான மகன்களை வரமா பெறுவாய் என்றாரு. மாதங்கள் கடந்துச்சு, வருஷமும் கடந்துச்சு. 20 மாதங்களுக்கு மேல ஆனது. காந்தாரியோட வயிற்றில் உள்ள கரு எந்தவித மாற்றமும் இல்லாம அப்படியே இருந்தது. அதே நேரத்துல குந்தி தன்னோட முதல் மகன் யுதிஷ்டனை மந்திர உபதேசத்தின் மூலம் தெய்வத்தின் அருளால வரமா பெற்றாங்க. இந்த செய்தி திருதராஷ்டிரனை அடைஞ்சது. திருதராஷ்டிரனுக்கு வேதனை தாங்க முடியல. தனக்குத்தான் முதல்ல மகன் பிறக்கும், அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி சக்கரவர்த்தி ஆக்கணுன்ற எண்ணம் திருதராஷ்டிரனுக்கு. யுதிஷ்டன் பிறந்த செய்தியை கேட்டு ஏமாற்றம் அடைஞ்சாரு திருதராஷ்டிரன். காந்தாரியுடன் தன்னோட வெறுப்பை உமிழ்ந்தாரு. வரமா 100 குழந்தைகள் பெறுவாய் என்றாயே, என்னை ஏமாற்றி திருமணம் செய்தாயோ? என் வம்சம் தழைக்க எனக்கு வாரிசு நிச்சயம் வேண்டும் காந்தாரி. 100 வேண்டாம், 1 என் குலத்திற்கு ஈன்றெடு என்று காந்தாரியோட மனசை சொற்களால் எரிச்சாரு திருதராஷ்டிரன். இதனால மனசுடைஞ்ச காந்தாரி கோபத்தால தன்னோட கர்ப்பத்தை அடிச்சாங்க. அதிர்ச்சி, குழந்தை பிறக்கும் தருணம் வந்துச்சு. அரண்மனையே பரபரப்பா ஆச்சு. காந்தாரி ஒரு குழந்தை அல்ல, ஒரு பெரிய மாமிச குழியை பெற்றெடுத்தாங்க. அரண்மனையே மீண்டும் இருளில் மூழ்கியது. வியாசர் அரண்மனைக்கு வந்தாரு. இந்த மாமிசத்தை 100 துண்டுகளாக வெட்டி நெய்யால நிரப்பிய குடங்கள்ல வைக்க சொன்னாரு. நாட்கள் ஓடின. ஒவ்வொரு குடத்திலிருந்தும் ஒரு குழந்தை. இப்படித்தான் 100 கௌரவர்கள் பிறந்தாங்க. 100 நெய்யில் நிரப்பிய குடங்கள்லிருந்து முதல்ல பிறந்தவர் துரியோதனன். அவர் பிறந்த உடனே வானிலையில் ஒரு பெரிய மாற்றம். புயல், சீரிய கடலோட அலைகள், கொடிய மிருகங்களோட அலறல் சத்தம், மனுஷன் வெறுக்கக்கூடிய அசாதாரண சின்னங்கள் எல்லாம் தோன்றுச்சு. அரண்மனை ஞானிகள் சொன்னாங்க, இந்த குழந்தை, அதாவது துரியன் பிறந்த நேரம் பிரபஞ்சமே ஆபத்தை சந்திக்கும். இந்த குழந்தை அஸ்தினாபுர ராஜ்யத்துக்கு நல்லதல்ல, இதை கொன்று விடுங்கள். மீதமுள்ள 99 குழந்தைங்களால எந்த ஆபத்தும் இல்லை. இவன் ஒருவன் வம்சத்திற்கு கேடுன்னு எச்சரிக்கை செஞ்சாங்க. ஆனா திருதராஷ்டிரர் சொன்னாரு, இவன் என் மகன், இந்த பிஞ்சு குழந்தை ராஜ்யத்திற்கு பேராபத்தாவானா என்று கோபம் கொண்டாரு. துரியோதனன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, அவன் பின்னால இருந்தது காலத்தோட இருள். அதுதான் களி. களின்னா பொறாமை, பேராசை, அகம்பாவம், அதர்மம். இந்த சக்தியெல்லாம் மனுஷங்களை கட்டுப்படுத்தும். துவாபர யுகம் முடியும் நேரத்தில் இந்த களி சக்தி மனுஷ உருவம் எடுத்துச்சு. அந்த உருவம்தான் துரியோதனன். அதனால தான் துரியன் பாண்டவர்களிடம் வெறுப்பு கொண்டாரு. அதாவது தர்மத்தோட. அதிகார ஆசை, ஏளனம், தர்மத்தை ஏற்காத மனம், இவையெல்லாம் களியோட அம்சங்கள் தான். அதே நேரத்தில் பாண்டவர்கள் பிறந்தாங்க. குந்தியோட மந்திர சக்தியால் பாண்டவர்கள் பூமியில் அவதரிச்சாங்க. தர்மதேவனின் அருளால் பிறந்தவர் யுதிஷ்டர். வாயுதேவனோட அருள் பெற்றவர் பீமர். இந்திரனோட அருள் பெற்றவர் அர்ஜுனன். அஸ்வினி தேவர்களோட அழகு பெற்றவர் நகுலன், சகாதேவன். இவர்கள் மனுஷங்க இல்லை, பூமிக்கு வந்த தேவர்கள். பாண்டுவோட இறப்பு, பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு திரும்புறது போன்றவற்றையெல்லாம் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். காத்திருங்க.